அண்மை செய்தி முதல்வர் விஜயுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் எம்பி சந்தித்திருக்கிறார். 6 கோரிக்கைகளை முதல்வரிடம் வைத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் விஜயை கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். 6 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டிருப்பதாக கமல்ஹாசன் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நிகழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் முன்வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால், குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் சந்தித்து திரைப்படத்துறை சார்பான 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. அண்மை செய்தி முதல்வர் விஜயுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் எம்பி சந்தித்திருக்கிறார். 6 கோரிக்கைகளை முதல்வரிடம் வைத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் விஜயை கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். 6 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டிருப்பதாக கமல்ஹாசன் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நிகழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் முன்வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால், குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் சந்தித்து திரைப்படத்துறை சார்பான 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.